வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். செவ்வாய் தோஷத்துல இந்த 7ல் செவ்வாய், அது என்ன சார் செய்யும்? அப்படின்னு சொல்றப்ப, நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா, 7ல் செவ்வாய் மனைவிக்கு நாசம் அல்லது கணவருக்கு நாசம். வேறு மனைவி, வேறு கணவரை தேர்ந்தெடுத்தல், ஆ சங்கடங்களை உருவாக்குதல், ம் மது அருந்துதல், சனியன் இணைந்தால் சுய இன்பத்தை அனுபவிப்பவர்கள்னு பொதுவாக அந்த 7ஆம் பாவத்தை செவ்வாயை வச்சு கெடுத்திருக்கோம். பலன்கள் முன்னோர்கள் சொல்றாங்கல்ல, பெருசா ஒண்ணும் சொல்லல. நவீனத்துல பெருசா நிறைய எல்லாம் 7ல் செவ்வாய் அதை செய்யும் இதை செய்யும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்லிட்டோம். ஒண்ணுதான் அதனுடைய முக்கிய பிரச்சனை. 7ஆம் பாவம் காமம். காமத்தை தரக்கூடிய அடிப்படை தான் அங்க வருது. 7ஆம் பாவம் வீரியம் 3ஆம் பாவம்னா 7ஆம் பாவம் காமத்துக்கு போறோம். அது நமக்கு அஸ்தமனமா இருந்த ஸ்தானமா இருந்தா, லக்னம் 1ன்னா 7 அஸ்தமனமா இருந்தாலும் மேற்கா இருந்தாலும் அந்த காமத்தை தரக்கூடிய இடமாக அதை நம்ம எடுத்திருக்கோம். செவ்வாய் வீரிய பிளானட், மிக வீரியமானவர். நம்ம இந்த பிலிமுகள்லாம் பார்ப்போம். அந்த ஒரு ப்ளூ பிலிம் அந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதுகள்ல வரக்கூடிய சில மோசமான செயல்களுக்கெல்லாம் காரணமாக தான் செவ்வாய் வரும். அந்த மாதிரி ஒரு அளவற்ற ஒரு ஈடுபாடை தரக்கூடிய அடிப்படையில செவ்வாய் மனிதனை உருவாக்கும் போது, அதுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியோ அல்லது அதுக்கு கட்டுப்படக்கூடிய கணவனாக இருந்துட்டால் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதுங்க. முறை மாறி செய்வது, செயல் மாறி செயல்படுவது அப்படிங்கிறது அந்த காம விஷயத்துல உண்டுங்க. அதுல உங்களுக்கு அந்த 7ஆம் பாவத்தினுடைய தாக்கம், செவ்வாயினுடைய தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு நாம தயாராகணும். இவங்களுக்கு 7ல செவ்வாய், அவங்களுக்கு 7ல செவ்வாய் இருந்தால் சரியாகுமோ அப்படின்னு பார்த்தாங்க அந்த காலத்துல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செவ்வாய் தோஷம் மங்களிக் தோஷா. அடேங்கப்பா! பரிகாரம் பண்ணா சரியாயிடும். என்னையா இது? பரிகாரம் பண்ணா செவ்வாய் அங்க இருந்து வெளியே எடுத்து போட்டோமா? பரிகாரம் ஆயிடுச்சுன்னா சரியா செவ்வாய் வெளியே வந்துருமா? உண்மையிலே அது என்ன தருது? அது வீரியத்தை மூர்க்கமாக உருவாக்குது. அது தீய கோள்களுடைய ராசியாக அமைஞ்சால் மூர்க்கத்துக்கு அளவு இல்ல. நற்கோள்களுடைய ராசியாக இருந்தாலும் ஒரு அளவான மூர்க்கம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? தீய கோள்கள் ராசி அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னம், துலா லக்னம், இதெல்லாம் 7ஆம் பாவம் இவங்களுக்கெல்லாம் அந்த தீய பாவங்கள் அந்த செவ்வாய் சனியா இருக்கும். சரி, இதுல 7ல செவ்வாய் இருக்கக்கூடிய அடிப்படையாக மாறும்போது அந்த குணங்கள் மாறும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரிஷப துலாத்துக்கெல்லாம் 7ல் செவ்வாய் இருந்தாலும் அதை ஆட்சி பெறுவதால் அங்க தோஷங்களை பாராட்டாதீங்க, தாராளமாக திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். உண்மையிலே என்னதான் செய்து செவ்வாய்? 7ல் செவ்வாய் இருக்கவங்கள அழகா கூப்பிட்டு வச்சு அவங்கள பேட்டி எடுங்க. சும்மா சொல்ல சொல்லுங்க. நம்ம ஜோசியர்களவே சொல்ல சொல்லுங்க. அவங்கள்ட்ட 7ல செவ்வாய் இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களுடைய இல்லற வாழ்வுல இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. நீங்க முடிவுக்கு வாங்க. அதுக்காக 7ல இருக்க செவ்வாய்க்கு இன்னொரு 7ல இருக்க செவ்வாய்னா 2 தீவிரவாதிகள் என்ன ஆவாங்க? மிகப்பெரிய தீவிரத்தனத்தை எல்லாம் உருவாக்கும். ஒரு செவ்வாய் இருக்கலாம், ஒரு செவ்வாய் இல்லாட்டினா போயிட்டு போகுது. கல்யாணத்தை பண்ணிட்டு போறோம். அதுல ஒரு குறையும் கிடையாது. சொல்லிடுவோம். அப்பா நார்மலா இருங்கப்பா, அம்மா அப்படி இப்படி இருந்தாலும் ஒத்து போங்கம்மா, மகிழ்ச்சியா வாழலாம். ஒண்ணும் யாரும் சாக மாட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஜோதிடத்துல? 7ல செவ்வாய் கணவர் இறந்துருவார், 7ல செவ்வாய் மனைவி இறந்துருவா, அது செவ்வாய் தோஷம் அடிச்சிருச்சு. நல்ல வேளை இப்ப அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சொல்றாங்க ஜோசியர்கள், 7ல் செவ்வாய் திருமணம் பண்றதுல யோசிங்க. அதே செவ்வாயா இருக்கணும். யார் சொன்னா அதே செவ்வாயா இருக்கணும்? ஏன் சொல்ற? என்ன என்ன நீங்க என்ன பொருத்தம் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கன்னா எங்க நம்ம ரெக்கார்டா எழுதி கொடுத்துட முடியுமா? முதல்ல ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எழுதியாச்சு, நம்ம கொடுத்தாச்சு. பொருத்தம் பார்க்கறதுல 10 பொருத்தத்தை தானங்க சொன்னாங்க.
ஜாதக பொருத்தத்துல செவ்வாய்க்கு செவ்வாய், ராகுக்கு ராகு, கேதுக்கு கேதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். பாவமுங்க, நடக்கிற கல்யாணத்தை எல்லாம் கெடுத்து விட்டுருவாங்கங்க இந்த ஜோசியர்கள். ஒரு கல்யாணத்தையும் நடத்த விட மாட்டாங்கங்க. செவ்வாய்க்கு செவ்வாய் இருந்தாதான் சரியா வரும்னு. ஏங்க 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் திருமண பொருத்தம் பார்க்க போறீங்கன்னா இன்னும் இந்த காலத்துல ஏங்க டீ கடைக்கு போனா 30 ரூபாங்கிறான், 50 ரூபாங்கிறான் ஒரு காப்பி. உங்க பொண்ணோட தலையெழுத்துங்க, உங்க பையனோட தலையெழுத்து. அதை போய் கேவலம் ஒரு 50 ரூபா வாங்குற ஜோசியத்தை திருமண பொருத்தம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வர்றீங்களேங்க. என்னங்க கஷ்டமா இருக்கு. இந்த வந்தாப்புல சேயூர் ராமூர்த்தி அதைத்தான் சொன்னாப்புல. என்ன ராமூர்த்தினா அவ்வளவுதான் சார். அப்ப மக்கள் என்ன ஏழையா இருக்கிறவங்க எப்படி வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் போறோமே தவிர, வசதியானவங்க வந்துடுறாங்க, விவரமான ஆளுகளை கண்டுபிடிக்கிறாங்க, பாத்துடுறாங்க, வச்சிடறாங்கனாலும் இந்த தோஷம்ங்கிறது நடக்குமுங்க. இறப்ப கொடுக்காதுங்க. இறப்ப கொடுக்கறதுக்கு 7ஆம் பாவம் வேலை செய்ய வேணாங்க, அது 8ஆம் பாவமும் லக்னமும் பார்த்துக்குமுங்க. இவங்க என்னடான்னா செவ்வாய் தோசை ஆளை கொண்டுரும், ஆளை செத்து போயிடுவாங்க, செவ்வாய் தோசை ஆளை அடிச்சிருச்சுன்னா அதெல்லாம் பொய்யுங்க, நம்ப வேண்டாம். அதை சொல்றதுக்கு தாங்க வந்தேன். அது வீரியத்தை கூட்டுமுங்க. அதுக்கு எது சைடு அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா தோஷமே கிடையாது, நல்லா வாழ்வாங்க. அந்த வீரியம் முறைப்பட்ட அமைப்புகளை இல்லாத பத்தா எனக்கு வேணாம், இந்த பையன் வேணாம் அல்லது இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போவான். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பயந்து பயந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோசை இல்லாட்டினாலும் நம்ம திருமணம் செய்யலாங்க. ராகு கேது தோசை இல்லாட்டினாலும் திருமணம் செய்யாங்க. எனக்கெல்லாம் இருக்குங்க. 2ல கேது 8ல ராகு. என் பொண்டாட்டிக்கெல்லாம் கிடையாதுங்க. 33 வருஷ வாழ்க்கை ஓடிடுச்சுங்க. பார்த்துங்க, கல்யாணத்தை பண்ணுங்க. நன்றிங்க, நன்றிங்க.